கூடாது. அட யாரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு போய் தானே ஆகணும். அதுக்கு முன்னே நானே செத்து போயிடுவேன். ஆனா நீங்க இப்படி பேசாதீங்க ப்ளீஸ். என்னால நீங்க இல்லாம வாழ முடியாதுங்க. ஆனா இது எல்லாம் நம்ம அப்புறம் கூட டிசைட் பண்ணிக்கலாம்ல. யாரு முன்னாடி போவாங்க யாரு பின்னாடி போவாங்கன்னு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. நீ என்ன தினமும் இந்த மாதிரி கட்டி பிடிச்சு போற. நல்லா இருக்கே. புருஷனோட வேலைன்னு வரும்போது முறைக்க ஆரம்பிச்சுற. இப்ப பதில் சொல்லு. என்னாச்சு? பதில் சொல்வியா இல்லையா? என்னாச்சு சொல்லு. சிண்டு தூங்கிட்டானா? உங்களுக்கு என்னாச்சு? நீங்க இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் டென்ஷனா? ஆமா, கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. டென்ஷன்? உங்களுக்கு எதுக்கு டென்ஷன்? எல்லாம் நல்லபடியா தானே இருக்கு. ராவி, ஒரு தடவை அமைதியா கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, நாளைக்கு நமக்கு இன்னொன்னு பிறக்கும். ஒருவேளை மாமா நம்மள வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? இங்க பாரு ராவி, நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. ஆனா ஒரு தடவை இந்த விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு. ஒருவேளை மாமா எதிர்காலத்துல பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் இன்னொன்னையும் யோசிச்சு பாரு. இப்ப வீரன் மாமாவுக்கும் அப்புறம் வருணோட அம்மாவுக்கும் அவர் எதுவுமே கொடுக்கல. இத்தனைக்கும் அவங்க அவரோட சொந்தம். அப்புறம் நாம எப்படி எதிர்பார்க்க முடியும் சொல்லு? அந்த மாதிரி எதுவும் ஆகாது. அவங்க வேற, நான் வேற. நான் அவரோட மக, நான் அவரோட ரத்தம். அவர் இந்த மாதிரி எப்பயும் செய்ய மாட்டாரு. இல்ல ரவி, நீ கொஞ்சம் இத பத்தி அவர்கிட்ட ஒரு தடவை பேசினா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கடைசியில எதுவும் இல்லாம போயிடக்கூடாது. சரி, நான் பேசுறேன். மாமா, அது சொல்லுப்பா. என்ன விஷயம்? என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா, தாராளமா சொல்லு. மாமா, எனக்கு இப்போ ஒரு 15,000 தேவைப்படுது. 15,000? அவ்வளோ பணத்துக்கு என்ன செலவுப்பா? மாமா, அது வந்து இப்பெல்லாம் நான் எங்க அப்பா கிட்ட பேசுறது இல்ல. அதனால எனக்கு செலவுக்கு கையில காசு இல்ல. ஏதாவது வேலைக்கு போற வரைக்கும் எனக்கு செலவுக்கு காசு தேவைப்படுது. தம்பி வீரா. அண்ணா, ஏதோ வந்துட்டேன். சொல்லுங்கண்ணே. இங்க பாரு, இவன் நம்ம வீட்டோட மாப்பிள்ள. இவரை கவனிச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இவரோட தேவைகள் எல்லாத்தையும் இவரை கேட்க விடாம நீ தான் நிறைவேற்றி வைக்கணும். நீங்க கவலையே படாதீங்க. நான் இவனை நல்லா கவனிச்சுக்கிறேன். சரி, எனக்கு ஒரு சில முக்கியமான வேலைங்க இருக்கு. நான் அவசரமா போகணும், போயிட்டு வந்துடுறேன். இவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அதான் வரேன். நல்ல விஷயம். பாத்தியா, உன் வீட்டுல எனக்கு என்ன மரியாதை கிடைச்சதுன்னு? அப்புறம் என்னமோ நீ சொன்ன. அதுக்குத்தான் நான் நேத்தே சொன்னேன். அருண், அருண் ப்ளீஸ் எழுந்துருங்களேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. வேலைக்கு போலையா? வேலைக்கா? சௌமியா நேத்து நடந்த விஷயத்துக்கு அப்புறமா அவங்க என்ன வேலையில வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. அப்போ இப்போ என்ன புது வேலையை தேட வேண்டியதுதான். ஒருவேளை இன்னைக்கு அருண் வேலைக்கு போலனா என்னால எப்படி கிளம்ப முடியும்? இப்ப என்ன பண்றது?